குடும்பம் எபிசோட் 2. என்னம்மா ஜானகி, காலையில ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தே, என்ன விஷயமா? அதுவா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்ப ஜோசியக்காரரை வர சொல்லியிருக்கேங்க. குடும்ப ஜோசியக்காரரா? இப்போ எதுக்குமா அவர் எதுக்காக கூப்பிட்டுருக்க? என்னாச்சு? யாருக்கு எதுவும் நேரம் எதுவும் சரியில்லையா? இல்லை கம்பெனியில் எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே நல்ல விஷயந்தாங்க. அப்புறம் வேற எதுக்குமா ஜோசியக்காரரை வர சொல்லியிருக்க? எல்லாம் நம்ம கிஷோரோட கல்யாண விஷயம் பேசுகிறதுக்கு தாங்க. ஆஹா, அப்படி போடு. எனக்கு தெரியுமா நீ தேவையில்லாம ஜோசியக்காரரை வர சொல்ல மாட்டேன்னு சொல்லி. கிஷோருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நானும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ கரெக்டாக யோசித்துட்டியே. ஆமாங்க, இவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும். பெரியவனுக்கும் கல்யாணம் பண்ணி கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இருக்கான். அதே மாதிரி இவனையும் நம்ம கம்பெனியில் ஒரு பார்ட்னர் ஆக்கிட்டோம்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும். இவன் லைஃப்பும் செட்டில் ஆயிருங்க. ஹாய் மாம், ஹாய் டேட். என்ன காலையிலேயே ஏதோ பயங்கரமாக டிஸ்கஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு? அதுவா, அது ஒன்றும் இல்லைப்பா. நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் பற்றி தான் நான் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்மர் வேறு வந்துருச்சு. அவங்களுக்காக ஏதாவது சம்மர் கேம்ப் மாதிரி நம்மளே அரேஞ்ச் பண்ணலாமா? அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஃப்ரீயாக, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஓ அப்படியாம்மா, இது ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கே. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பாய். ஏமா ஜானகி, அவன்கிட்ட இதுக்கு போய் சொன்ன? உண்மையே சொல்லியிருக்கலாம்ல. உண்மையை சொன்னால் அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம எல்லாமே ஜோசியக்காரரை கூப்பிட்டு வச்சு எல்லாமே பேசிட்டு எல்லா டைமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அவனுக்கு சொல்லலாங்க. சரிம்மா, அது என்னன்றதை நீ பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. என்னடி மலரு, நம்மளும் ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டே இருக்கோம். பஸ் வர மாதிரியே தெரியலையே. இன்னைக்குன்னு பார்த்து என்னோட ஸ்கூட்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. இல்லாட்டி ஸ்கூட்டிலேயே போயிருக்கலாம். ஆமாடி, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி இரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார்கிட்ட எனக்கு ஒரு நாளைக்கு எக்ஸ்கியூஸ் கேட்போம், லேட்டாக ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஐயோ, அந்த ஆள் வேற தாம் தூமுன்னு குதிப்பானேடி. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் நம்மளுக்கு அரை நாள் சேலரியை கட் பண்ணி விட்டுருவானே. சரி இருடி, பேசிக்கலாம்டி நம்ம. ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு. ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். பஸ் ஒன்றுமே வரல. இல்லை இருக்கட்டும்மா, பரவாயில்ல. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் சார். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஃபஸ்ட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 3rd பில்டிங் சார். அங்கே தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. சார் நீங்கள் உள்ளே எல்லாம் போக வேண்டாம், அந்த ரோட்டு மேலே இறக்கி விட்ருங்க. நாங்கள் அப்படியே பை வாக்காக போயிடுவோம் சார். இல்லைம்மா பரவாயில்லம்மா, நான் உள்ளே ஆஃபீஸ் முன்னாடியே இறக்கி விட்றேம்மா. அதுவும் அந்த ரோட்டில் பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணிடுங்க சார். அங்கே தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. இதோ இந்த பில்டிங் தான், ஸ்டாப் பண்ணிடுங்க. இதோ இங்கே தான் சார் எங்களோட ஆஃபீஸு. ரொம்ப நன்றி சார் எங்களை ட்ராப் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகேம்மா, நான் கிளம்புறேன். அப்பாடி, இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இல்லாட்டி அந்த ஆள் பேசுகிற பேச்சுக்கு நம்மளாலாம் காது கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த பேச்சுவான். சரி வா, சீக்கிரம் கேபினுக்கு போகலாம். Hi guys, today we have a meeting. Please come to the meeting hall. ஓகே பிரசாத், நாங்கள் வந்துடுறோம். என்னடி காலையிலே மீட்டிங் போட்டிருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும்? என்னடி, வழக்கம் போல தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஏதாவது மீட்டிங் போடுவாங்க. வா போய் பார்ப்போம். எப்படியும் மீட்டிங்கில் எதையும் கேட்க போகிறதில்ல. ஆமாண்டி மலர், அந்த ஆள் வாயை திறந்தாவே காலங்காத்தால் எனக்கு தூக்கமாக வந்துடும். சரி வா போகலாம். Hi guys, நம்ம டீமில் எல்லாரும் வந்தாச்சா? ஹாய் சார். ஹாய் காய்ஸ், இப்போ எதுக்கு மீட்டிங் போட்டிருக்கேன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு நம்ம டீமுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங் போட்டிருக்கேன். ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்களே உள்ளுக்குள்ளே இந்த இந்த ஒர்க்கு யார் யார் பார்க்கலாம் அப்படின்றத நீங்களே அலாட் பண்ணிக்கோங்க. அலாட் பண்ணிட்டு என்கிட்ட அப்டேட் பண்ணுங்கள், ஓகேங்களா?
ஹாய் காய்ஸ், அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேகே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் 2 ப்ராடக்ட் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த 2 ப்ராடக்டை நீங்கள் எப்படி வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, பீப்புள்ஸ்கிட்ட எப்படி வந்து நம்மளோட கஸ்டமர்கிட்ட எப்படி இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் கொண்டு சேர்க்க போகிறீங்க. இதை வந்து ஒரு டீமாக எடுத்து நீங்கள் எப்பயும் போல் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இந்த தடவை ப்ராடக்ட் நம்மளோட காம்படிட்டரை விட நம்மளுக்கு வந்து நம்ம கம்பெனி சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இதுக்காக நீங்கள் ஏதாவது புதுசாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை டீம் ஒர்க் பண்ணி இதை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சார், கண்டிப்பாக நாங்கள் இந்த ஒர்க்கை வந்து எல்லோரும் ஸ்ப்ளிட் பண்ணி யார் யார் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை அவர் பெஸ்ட்டு சார். ஓகே, மீட்டிங் ஓவர். நீங்கள் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். சீக்கிரமாக இந்த நியூ ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார், கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்புறமேலும் நம்ம ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், யார் யார் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே மலர். சரி, வாங்க எல்லாரும் அவங்கவுங்க கேபின் போகலாம்.